நாங்கள் உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உங்க தெய்வீக பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிற ஆண்டவரே, சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரே, அவையோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களை கிருபையாய் இரத்தத்தினால மீட்டு கொண்டீங்களே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரஸ் விகாரத்தினாவே கட்டளையிட்டீங்களே. இந்த இரவு அப்பா பகல் நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்லுங்கப்பா. இந்த துதி ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த மகிமையின் ஆண்டுல ஒன்று கூட எங்களை பலப்படுத்துங்க. வானமனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு சேர்ந்து எல்லாரும் இணைந்து சொல்லி, இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தேனா, இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தேனா, அந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, அந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சன்னிதானத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாம் திருநாமத்தின் ஆதரவல், ஸ்தோத்திரம் செய்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஆதரவல், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. கரங்களை உயர்த்தினோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை உங்க கிருபை இந்த இடத்தில் நிரப்பட்டும் அப்பா. அநேக ஸ்தோத்திர பலிகள் கிருபை பெருகுமே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவல், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின். நீரல்லால் எங்களுக்கு, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரை துதிக்கு பாத்திரப்பா. உமை எல்லா இரட்சகர்களுக்கு வேற யாரும் இல்லை, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீரே அன்றி ஈகத்தில் வேறோடு. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரே குரலாக, நீரே அன்றி ஈகத்தில் வேறோடு தேற்றமில்லை பர
உயர்த்துகிறோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், துதிகளினால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்கிறோம், என்னடியா திருநாமத்தின் ஆதரவு இன்றை தினமதிலும் உங்க நாமத்தினாலே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இன்றை இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையிலே இயேசப்பா ஓ நாமத்தினால் அந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. எல்லாரும் ஒரே குரலாக கைகளை உயர்த்தி சொல்லி தந்தனின் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தெய்வமே, ஓ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் ஆயத்தமா இருக்கிறதப்பா. நான் பாடி உம்மை கீர்த்தனை பண்ணுவேன், என் உள்ளமை பாடி துதிக்கட்டும். எல்லா கரங்களும் எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்னால் இருக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சிரசுக்கு மேலாக உயர்த்தி தெய்வத்தோட எல்லா கண்களும் மூடி எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி தேவ சபையிலே துதிக்க துதிக்க அப்படி கிருபை எழுந்தருளும். இந்த இடத்துல நன்றியோடு எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பாக சென்று இந்த கூட்டம் முழுவதையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள், பாடல், ஆராதனை, துதி வேளைகள், செய்தி நேரங்கள், ஜெப நேரங்கள், சங்கீத பகுதியில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் சபை கூடுதல் ஆராதனை குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த துதி ஆராதனையில் கர்த்தரை மகிமைப்படுவீராக. தேவனே, இந்த மகிமையின் ஆண்டுல எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, என் ரட்சிப்பையும் என் மகிமையும் கட்டளிடுவேன் என்று சொல்லி இந்த துதி ஆராதனையிலும் ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. ஆராதிக்கும் பொழுதே சோர்வுகள் விலகட்டும் அப்பா, இருதயங்கள் பலனடையட்டும். உம்முடைய வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. இங்கு வந்தது நல்லது என்று சொல்லி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு இன்னுமை துதிக்க கிருபை செய்தருளும். ஆராதனை முழுவதும் நீர் ஆளுகை செய்ய தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியவர்கள் அத்தனை பேர் இருதயங்களையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தும். ஒரு லீதியான உள்ளத்தை திறந்தது போல இன்றைக்கு பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்தருளுங்கப்பா. வசனத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆளுகை செய்ய கரங்களை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அப்படி உட்காரலாம், அப்படி உட்காரலாம். ஆமே. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி சேர்ந்து அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வழி நடத்துவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையிலே தேவன் நம்மை குடும்பமாய் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒன்று சேர்ந்து ஜீவனுள்ள கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்தர் மத்தியிலே தேவன் உலாவுகிறார் என்ற பாடலை இணைந்து நாம் பாடி நாம் ஆராதிக்கலாம். யாவருக்கு தெரிந்த பாடல்தான். ஒருமித்து இந்த பகல் ஆராதனையிலே நாம் பாடி நிச்சயம் கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல கைகளில் ஹல்லேலூயா.
சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பாருங்கள் இயேசு புலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பாருங்கள் இயேசு புலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்து நல்ல விடுதலையோடு கைத்தட்டி என்று சொல்லுங்க. தேவ சபையில் ஹல்லேலூயா கருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பாருங்கள் இயேசு புலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பாருங்கள் இயேசு புலாவுகிறார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதி பிள்ளைகள் அசைந்து ஒரே குரலாக பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகள் ஏந்தி துதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சில கைத்தாளத்தோடு கைத்தட்டி பாடி ஆராதித்து தேவாதி தேவனை துதித்து ஆமே. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பாருங்கள் இயேசு புலாவுகிறார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே புலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பின்னால் கைத்தட்டி சொல்லுங்க. தேவன் அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஜீவனுள்ள தேவனை கைகளை தட்டி பாடி ஆபத்து கால அரணம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து கால அரணம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவனம் ஆடைக்கல. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கலமே தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். ரப்பகலாய்த்தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ஆமென். இரவு முழுதும் நம்மை பாதுகாத்த தேவனை சபையினர்ல கரங்களை தட்டி நன்றியோடு ஹல்லேலூயா. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையினிலே துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே. ஓ ஹல்லேலூயா. கருளினார். சொல்லுமே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. பிள்ளைங்களை நல்ல கைத்தட்டி முன்னால் இருக்க பிள்ளைங்களா சேர்ந்து அல்பா என்னும் நாம தோடிவர். தெய்வ சபையினிலே glory Jesus. எல்ரோயி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே சேர்ந்துமை நாங்கள் ஆராதிக்கிறோம். எழுந்தருளினார். சாத்தானின் கோல்
கோட்டை தாகத்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தாகத்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்தனும் இயேசு. நல்ல விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெயமெடுத்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசு நாமக்கொண்டு தெய்வ சபையினிலே நம் தேவன் எழுந்தருளினார். தெய்வ சபை ஹல்லேலூயா எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பாரன் இயேசு. ஹல்லேலூயா. worship you Lord. சபை நடுவே வாசம் பண்ணுகிற தெய்வமே உலாவுகிறார். தேவ சபையினிலே நம் தேவன் எழுந்தருளி. நல்ல கைகளை தட்டி கம்பீர சத்தத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எழுந்தருளினார். உசன்ன பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஒசன்ன பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக உயர்த்தி ஆராதிக்கிறோம். தெய்வ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தெய்வ சபையினிலே நம் தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே ஹல்லேலூயா. மகிமை உமக்கு செலுத்தி ஆராதிக்கிறோம். சொல்லுமே. ஆபத்து காலத்தில் அரணா கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணா கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவனும் ஆடைக்கலமே. சேர்ந்து நன்றியோ. இந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாரே. தெய்வ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். நன்றியோடு ஆமே. எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தேவனே எழுந்தருளினார். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவரே. போதாது நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரப்படி. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ கிருபை நிறைந்தவர், உண்மையுள்ளவர், எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. நல்ல கரங்களை தட்டி சபை நடுவே நல்ல கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவருடைய கண்களில் கிருபை நமக்கு கிடைப்பதாக, அந்த கிருபை நம்மை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம் கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரனை பாதுகாத்தார் என்று சொல்லி, எல்லா மனித தந்திரங்களுக்கும் மனித சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தனை விலக்கி தப்பு வைத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த பாதுகாத்த தேவனை இன்னும் ஒரு பாடலை பாடிக்கூட நாம் ஆராதிக்கலாம். நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரை உம் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை இணைந்து நம்ம பாடுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தரை இணைச்சலாம், பாடி மகிமைப்படுத்தலாம். தகுதியில்லாத நம்மை கர்த்தர் தேடி நம்மை ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். மனிதன் நம்மை தள்ளினான், இவரோ நம்மை தள்ளாத நல்ல நேசராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு நம் தெய்வனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமே சொல்லுமே, ஆமே. எஸ், அந்த பாடலை இணைந்து நினைச்சுவோம், பாடி
நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரை உம் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை இணைந்து நிச்சயம் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகள் நினைக்கிறேன். நன்றியா நன்றியா இயேசையா, நன்றியா. நல்ல கைத்தட்டி எல்லாம் இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரேவும் நன்மைகளை. நல்ல கைத்தட்டை எல்லாரும் நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா 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 இயேசையா. ஆமென் ஆமென். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றி, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றி. நன்றி நன்றி. தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து இவ்வளவாய் நம்மை நடத்தி வந்தாரே, நன்றியோடு கை தட்டி சொல்லு. ஓ ஹல்லேலூயா. நல்லவரைக்கும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றியா நன்றியா இயேசையா. நன்றியா அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்ததற்கு அதை மாத்திரம். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. பலவீனம் ஒவ்வொரு நாளும் பலவீனம் நீக்கி நம்மை பாதுகாத்தாரே செய்கின்றே. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றி, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றி. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே இயேசையா. worship you Lord. எங்க வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நினைக்கிறே. நன்றியா நன்றியா. சத்தம் போதாது. ஆமே நன்றியா அப்பா, துதிக்கிறோம் இயேசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றே, உண்மையான நண்பர்களை தருகின்றே. உணவு உடை தினம் தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் போஷிக்கிறாரே தருகின்றே. கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. பின்னால் நல்ல கைத்தட்டி சேர்ந்து நினைக்கிறே. நன்றியா நன்றியா இயேசையா. நன்றியா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினியே, கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே, கருவியாக. நன்மையான ஈவுகள் நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நல்ல
நல்ல கைத்தட்டி சந்தோஷத்தோடு இதுவரை ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தின தெய்வனே. ஆமென். நன்மைகள் நினைக்கிறே நஞ்சியா நஞ்சியா ஏசையா நண்டியா நண்டியப்பா. ஆமென். ஏசையா சொல்லுமே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். காரியங்கள் செய்கின்றே தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றே நன்மையாக மாற்றுகின்றே. நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே. அல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே. நினைக்கிறே நன்றியா நன்றியா ஓ நன்றியா. கர்த்தர் செய்கிற எல்லாமே நமக்கு நன்மையா இருக்க சொல்லுமே. நன்றியா நன்றியா ஏசையா நன்றியா ஓ ஏசையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. எஸ் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வர்றீங்களே, ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வர்றீங்களே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீங்களப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவித்து வருகிறீரே, ஆச்சரியமாய் கரம் பிடித்து நடத்தி வர்றீங்களே. எங்கள் தேவைகள் நடுவிலும் எங்கள் சூழ்நிலைகள் நடுவிலும் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இவ்வளவா எங்களை நடத்தி வருகிறீரே. நாங்கள் சபையாய் கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி போதாது போதாது நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்திருக்கிறாரே. நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் நம் கால்களை இடறலுக்கும் கர்த்தர் தப்புவித்திருக்கிறாரே. தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் நினைத்தை செலுத்துவேன் என்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொண்டு செல்ல பக்தனை போல நாங்கள் கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களையும் அணைத்தீரே. ஓ ஜீசஸ். ஹalleluya. சொல்லுமே ஹalleluya. சொல்லுமே ஹalleluya. கொஞ்சம் கரங்களை உயர்த்த எல்லாரும் கொஞ்சம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. தேவன் நடத்தி வந்த விதங்களை நினைத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுவோமே ஹalleluya ஹalleluya. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் தெரிந்து கொண்டவர்களும் அவர்கள் சந்ததிகளும் சந்தானங்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அவரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. நிச்சயமாய் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி சொல்லுவார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya. ஆமென். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. துதித்து பாடிட பாத்திரமே துங்கபன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை இணைந்து துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை நேயமாய் நாம் பாடி ஆராதிக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம்.
கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நன்றியோடு நல்ல செய்து இந்த துதி ஆராதனை நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா சாட்சிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ராமி நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ராமி நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலோ புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வருகிற கர்த்தர், பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பங்கிடுவே. நாம் அல்லேலூயா சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுவே. நாம் அல்லேலூயா சாட்சிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நன்றியோடு இந்த காலை ஆராதனையில் கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கிந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா ஓ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். க்ளோரி சாட்சிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடுனார். தேவன் கொடுத்த பலத்துல அல்ல கை தட்டி சொல்லு. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. எல்லாம் முழங்கால் படித்துக் கொள்ளலாமா? எல்லாம் முழங்கால் படிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, ஓ ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்த கர்த்தர், அற்புதமாய் நம்மை பாதுகாத்து வருகிறவர், நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாட்சிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு போகாமே. சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கிந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நேயமாய் நடத்தி வந்த கர்த்தர், சேர்ந்து முழங்கால் படிட்டு நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
விசுவாசம் வழியாகவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படி தேடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் ஆளை தேடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் ஆளை தேடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நேரும் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. குடும்பத்தை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தேவன நன்றியா உள்ளவே மிக பொங்கிடுதே. இன்னும் அற்புதம் செய்து நடத்த வல்லவராய் இருக்கிறவர். ஓஹோ ஜீசஸ், ஹல்லேலூயா அல்லேலூயா. சாட்சிடுவோ எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பாயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலன், கர்த்தரா என் பலன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல கைத்தட்டி விடுதலோடு ஆராதித்து ஆராதனை உமக்கே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவாதி தெய்வமே, ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். மகிமை மகிமை பலத்தாலிடை கட்டுகிறவரே, உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடு. நன்றியோடு கைத்தட்டி சொல்லுமே, ராஜானி செய்த எல்லா சத்துரி கைகளுக்கும் எங்களை விலக்கி தப்புவித்தவரே, உம்மை சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தெய்வமே, ஓ ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஓ க்ளோரி. மகிமை 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 செலுத்தி ஆராதிக்கிறோம் உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் இன்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் இன்று மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. க்ளோரி. பரிசுத்தரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அல்ல வெட்கப்படாம கைகளை தட்டி சேர்ந்து நல்ல கர்த்தரை துதித்து துதிகளின் வாசம் பண்ணுகிற தெய்வமே, உமக்கே ஆராதனை உமக்கே. நான் உனக்கு முன்னை போ கோண நாளுகளை சபையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள், நான் அதிகாலமே வெளிப்பேன். என் ஆத்துமா உம்மை கெம்பீரித்து பாடுகிறது ராஜா. என் உள்ளந்தரங்கள் உம்மை போற்றுகிறது ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கிருபை கிருபை. சிலரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார், சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நன்றியோடு நல்ல கைகளை தட்டி சேர்ந்து துதிக்க துதிக்க. எஸ், ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. glory glory. ஆராதனை
உமக்கே. ஹalleluya ஹalleluya. மகிமை மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் தங்கியிருப்பா. ஓ காத்தாரா பௌஷி ஹந்தரா. துதிங்க துதிங்க. கிருபையினால் ரட்சித்தவர, இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டவர, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர். எஸ் எஸ் மகிமை மகிமை. எங்கள் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீங்களப்பா. அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சிவிகாரத்தின் அவை கட்டளையிட்டீங்களே. நாங்கள் ஒரு மனதோடுமை துதிக்கிறோம், ஒரு மனதோடுமை ஆராதிக்கிறோம். யாரு வேடிக்கை பார்க்க வேண்ட நல்ல கண்களும் முடி இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர்தான் இந்த இடத்திலே உயர்த்தப்படக்கூடியவர், அவர்தான் இந்த இடத்திலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவர்தான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஓ ஜீசஸ் ஷேகபாலதி அந்தரகதனமனமா ரபாச்சி கரதன ஹந்தோனா. ஓ உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, இந்த துதி ஆராதனையில ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். ஓ ஜீசஸ் hallelujah Jesus hallelujah. அப்படி கைகளை உயர்த்தி கொள்ளலாமா? அப்படி கைகளை உயர்த்தி. ஆண்டவரை போல ஒரு நேசர் ஒருவருமே இல்லை. நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரையும் அவர் புறமை தள்ளுவது இல்லை. உன்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்கேயோ கிடந்த உன்னை கத்த தேடி ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளையாக உன்னை மாற்றிருக்கிறார். உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் முடிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும் முடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இந்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை நிழலுள்ள மரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, எந்த நற்கிரியும் செய்ய எஜமானால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக உங்களை கர்த்தரிடத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த தேவன கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை சொல்லு. இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் குறுமையுமால பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொன்னவர். Glory Jesus. Hallelujah. Hallelujah. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுமை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே.
நன்றியோடு இந்த காலை ஆராதனை காப்பவரே நீர் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த துதி ஆராதனையில யாரால உண்மையாய் நீங்க போதுமப்பா என்று சொல்றீர்களோ உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். உங்க குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். உங்கள் குறைவுகள் நடுவிலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தினோடு கூட சேர்ந்து சொல்லலாமே. மாலை போல துன்பம் என்னை சூழும் போ அதை பனி போல உருகி செய்பவரே. மாலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட இவரே. நீலன் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று நீலன் போல என் வாழ்வில் காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவே என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவே என்றே. கண்மணி போல் என்னை காப்பாரே உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. ஆண்டவர் சொல்லுகிறான் என் கிருபை உனக்கு போதும். உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசப்பா என் வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. நீர்தான் என்னை பலப்படுத்துகிறவர். என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். சில மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாத பொழுது என்னை ஆற்றி அணைத்து என்னை வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனா இருக்கிறீராப்பா. என் நிலைமைகளை அறிந்து என் கண்ணீரை துடைக்கிற நல்ல ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். எனக்கு நீங்க போதுமானவர் என்று சொல்லி அப்படி கரங்களை வைத்து கொஞ்சம் சொல்வீங்களா? ஏசப்பா நீங்க போதுமானவர். உங்க கிருபையை தந்து நீ நடத்த வல்லவரா இருக்கிறீர். என் பலவீனத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை ஆச்சரியமாய் நடத்த நீர் வல்லவரா இருக்கிறீர் அப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதும் ஆண்டவரே. எங்க எல்லா சூழ்நிலைகளுக்கு நீங்க போதும் ஏசப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே. அன்றைக்கு பேதுரு படகுல நிறைவானவர் எழுந்தருளீரே. அவ வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினீரே. அவன் மனுஷனை பிடிக்கிறவனாய் சாட்சியாய் எழும்ப பண்ணினே ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறுபடியா நீங்க போதும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால ஒரு நிறைவு உண்டாவதாக. உங்க பிரசன்னத்தினாலே ஒரு நிறைவு வெளிப்படுவதாக. உங்க பிரசன்னத்தினாலே ஒரு நிறைவு வெளிப்படுவதாக. எல்லா சஞ்சலங்கள் மாறட்டும் அப்பா. துயரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் துதிக்க கிருபை உண்டாகட்டும்.
இன்னும் துதிக்க கிருபை உண்டாகட்டும். இவர்கள் இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நிறைவான சந்தோஷத்தோடு புறப்பட்டு செல்வார்களாக. இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது புதிய பலத்தோடு செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இன்னைக்கு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கொட்டைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. ஓ, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. அது எப்படி ஆகும்? அது கர்த்தரினால் ஆகும். உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க போதும் என்று சொல்லி பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் புது பலத்தால் நிரப்புங்கப்பா, புது பலத்தால் நிரப்புங்க ராஜா. அல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து, ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனங்களை கர்த்தர் மாற செய்யுங்கப்பா, ஒவ்வொரு சுகவீனங்களை கர்த்தர் மாற பண்ணுங்க, புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. இன்னும் துதிக்கட்டும், இன்னுமை ஆராதிக்கட்டும், இன்னுமை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் உம்மை போல் அரவணைக்க யாரும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் ஜீசஸ் நீர் போ என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் இயேசையா. அவருடைய கரம் இந்த இடத்தில் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். நீர் போதும். கரங்கள் உயர்த்தினோடு கூட சேர்ந்து நீதிமான் கூடாரத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தேவரே ஒவ்வொரு பிரசன்னத்தினால ஆளுகை செய்யுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார், அவர் முன் செல்லுகிறார். ஜீசஸ் ஜீசஸ், ஓ glory, hallelujah, hallelujah. கடைசியாக அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்து. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அவர் உனக்கு முன்னே போய் கோண நாடுகளை சபையாக்குகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. ஓ, கரடுகள் எல்லாம் சமமாக்கப்படுகிறது. கோண நாடுகள் சபையாக்கப்படுகிறது. தடைகளை தகர்க்கிறவர் அவர் உனக்கு முன்பாக சொல்லுகிறார். சபையே, நீ ஜெயம் பெற அழைக்கப்பட்டவள், நீ ஜெயம் பெற அழைக்கப்பட்டவள். உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த 2025 ஆண்டுல உன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி, என்னை புரிந்த கர்த்தர், என்னை விசாரிக்கிற தேவன் என் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஓ ஜீசஸ், 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 ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை ஊற்றி நன்றியோடு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துவோம். பிள்ளைங்க எல்லாரும், பிள்ளைங்க பின்னால் இருக்க பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடி தேவபயத்தோடு எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.